வெல்கம் டு தமிழலட்சுமி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேசஸ் இந்த சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். லெட் த வெக்டார் ஸ்பேஸ் P2 have the inner product of PQ equal to integral 0 to 1 P of x into Q of x into dx. Apply Gram-Schmidt process to transform the basis S is equal to U1, U2, U3 is equal to 1, x, x square into an orthonormal basis. Solution பார்ப்போமா? என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். U1 வந்து 1, U2 வந்து x, U3 x ஸ்கொயர் இதை கொடுத்துருக்காங்க. நமக்கு கிராம்-ஸ்கிமிட் ப்ராசஸோட ஃபார்முலாலாம் கொடுத்துருக்கேன். V1 is equal to U1, அதாவது that is equal to 1. ஸோ V1 1ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். V2க்கு டைரெக்டாக ஈக்குவேட் பண்ண முடியாது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் எழுதணும். V2 equal to U2 minus inner product of U2 into the previous vector V1 by norm of V1 square into V1. இதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிப்போமா? நமக்கு U2 தெரியும், எக்ஸ்ன்னு தெரியும். இந்த U2 V1ஓட இன்னர் ப்ராடக்ட்டும் V1ஓடைய நாமும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு U2 V1ஓட இன்னர் ப்ராடக்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to 1. U2 என்னம்மா? U2ன்றது நமக்கு எக்ஸு, V1 வந்து 1. ஸோ இட் இஸ் எக்ஸ் இன்ட்டு 1 இன்ட்டு டிஎக்ஸ். ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? P of x, இது Q of x இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இதோட ஆன்சர் வந்து இன்டெக்ரல் 0 to 1 x dx, அதாவது இன்டெக்ரல் பண்ணால் x ஸ்கொயர்ட் பை 2 லிமிட் போட்டுடலாம். இன்டெக்ரேட் பண்ணதும் 0 to 1. ஸோ இப்போ நம்ம 1/2 வெளியே எடுத்துட்டேன். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 1 ஸ்கொயர் 1 மைனஸ் 0 ஸ்கொயர் 0. ஸோ இது 1/2ன்னு வந்துருச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன்? நார்ம் ஆஃப் V1 ஸ்கொயர். இங்கே வெறும் V1 உள்ளே இருக்குது, ஆனால் நமக்கு ஃபார்முலாவில் 0 to 1 P of x Q of x. அப்போ ரெண்டுத்துக்கும் V1ஓட ஆன்சர் தான் போடணும். 1 into 1 into dx போட்டாச்சா? ஸோ 0 to 1 dx. dxஐ இன்டெக்ரல் பண்ணால் எக்ஸு, இந்த லிமிட் ஆஃப் 0 to 1 லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்பர் லிமிட் 1 மைனஸ் லோயர் லிமிட் 0. ஸோ 1 மைனஸ் 0 வந்து 1ன்னு வரும். இது நார்ம் ஆஃப் V1 ஸ்கொயர். இப்போ V2ஓட ஃபார்முலாவை போட்டுடலாமா? ஃபார்முலாவில் என்ன படித்தோம் நம்ம? U2 வந்து எக்ஸ் மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U2 V1, அது நம்ம ஹாஃப்னு படித்தோம். ஸோ அந்த ஹாஃபை போட்டிருக்கேன். டினாமினேட்டரில் நார்ம் ஆஃப் V1 ஸ்கொயர் இருக்குது, அதாவது அதையும் போட்டுட்டேன் டினாமினேட்டரில் இது கூட இன்ட்டு V1. ஸோ இட் இஸ் எக்ஸ் மைனஸ் 1/2ன்னு வரும். இதுதான் நம்மளுடைய V2. V3 equal to U3 minus inner product of U3 into previous vector V2 by norm of V2 square into V2 minus inner product of U3 into the first vector V1 by norm of V1 square into V1. இப்போ இதுக்கு என்னென்ன நமக்கு தேவைப்படும்? இங்கே பாருங்கள், U3 into V2 கண்டுபிடிக்கணும், U3 into V1 கண்டுபிடிக்கணும், நார்ம் ஆஃப் V2 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இதை ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதனால் வேண்டாம். ஸோ ஒன்று ஒன்றா கண்டுபிடிப்போம். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U3 V2 இன்டெக்ரல் 0 to 1. U3யோட ஆன்சர் என்ன? எக்ஸ் ஸ்கொயர். V2ஓட ஆன்சர் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம், எக்ஸ் மைனஸ் 1/2 இன்டூ டிஎக்ஸ். இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம். எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்டூ டிஎக்ஸ். இந்த இன்டெக்ரல் ஆஃப் 0 to 1 இப்போ இன்டெக்ரேஷன் பண்ணிடலாம். இதை எக்ஸ் கியூப் டிஎக்ஸோட இன்டெக்ரல் x பவர் 4/4 முடிச்ச உடனே வேல்யூ போட்டுக்கலாம். 0 to 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ், இந்த 1/2 வெளியே வச்சுக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸோட இன்டெக்ரல் எக்ஸ் கியூப் பை 3 இந்த இன்டர்வல் ஆஃப் 0 to 1. ஸோ இங்கே வந்து 1/4 வெளியே எடுத்துகிறேன். எக்ஸ் பவர் 4ல் வந்து அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் 1 மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் 0. ஸோ இட் இஸ் 1 மைனஸ் ஹாஃப் இன்ட்டு இதில் பாருங்கள், அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் 1/3, லோயர் லிமிட் 0. ஸோ ஹாஃப் இன்ட்டு 1/3. இது வந்து 1/4 மைனஸ் 1/, இங்கே கீழே வந்து 2 3 6 இருக்குது. இப்போ எல்சிஎம் எடுத்துடலாம். 6க்கும் 4க்கும் எல்சிஎம் வந்து 12. ஸோ 4 into 3, அப்போ மேலே இன்ட்டு 3 வரும். இங்கே 6 into 2, ஸோ மைனஸ் 1 into 2, 3 minus 2/12 ஆர் 1/12. இதுதான் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U3 V2. அடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? நார்ம் ஆஃப் V2 ஸ்கொயர். இதுக்கு என்ன பண்ணோம்? இன்டெக்ரல் ஆஃப் 0 to 1. இதில் வந்து P of xும் V2 தான், Q of xும் V2 தான். ஸோ எக்ஸ் மைனஸ் 1/2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1/2 இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிடலாம். எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் பை 2 மைனஸ் எக்ஸ் பை 2 ப்ளஸ் 1/2 இன்ட்டு 1/2 வந்து 1/4 இன்ட்டு டிஎக்ஸ். இதை திருப்பி சிம்பிளிஃபை பண்ணலாம். 0 to 1 எக்ஸ் ஸ்கொயர், இது என்ன வரும்? மைனஸ் 2x by 2, அதாவது மைனஸ் எக்ஸ்ன்னு வரும், ப்ளஸ் 1/x இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இன்டெக்ரல் பண்ணிடலாமாம்மா? எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸோட இன்டெக்ரல் எக்ஸ் கியூப் பை 3. இன்டெகிரேஷன் முடிச்சதும் லிமிட் போட்டுடலாம். 0 to 1 மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸோட இன்டெக்ரல் வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை 2 முடிச்சுட்டு லிமிட் 0 to 1 போட்டுறேன். ப்ளஸ் 1/4 கான்ஸ்டன்ட் டிஎக்ஸோட இன்டெக்ரல் எக்ஸு முடித்தவொடனே லிமிட்டும் போட்டாச்சு 0 to 1. இப்போ எல்லாத்துக்கும் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் பண்ணிடலாம். இந்த 1/3 வெளியே எடுத்துட்டேன். அப்பர் லிமிட் பண்ணால் 1
மைனஸ் லோயர் லிமிட் வந்து 0. ஸோ இட் இஸ் டோட்டலி 1. மைனஸ் 1/2 வெளியே எடுத்துட்டேன். இங்கே அப்பர் லிமிட் பண்ணால் 1 மைனஸ் லோயர் லிமிட் 0. ஸோ 1/2 இன்ட்டு 1 மட்டும்தான் இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான் 1/4 இன்ட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 0. ஸோ 1 மைனஸ் 0 1ன்னு எழுதியாச்சு. இப்போ இதோட ஆன்சர் என்ன? இங்கே பாருங்கள் 1/3 மைனஸ் 1/2 ப்ளஸ் 1/4. இதோட எல்சிஎம் 12. ஸோ 3 4s are 12னா மேலே இன்ட்டு 4 4 மைனஸ் திஸ் இன்ட்டு 6 are 12. ஸோ மேலே 6 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 6. இங்கே 4 3s are 12. ஸோ ப்ளஸ் 3ன்னு வரும். ஸோ இட் இஸ் 7 மைனஸ் 6/12 அதாவது 1/12. இப்போ அடுத்து இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u3 v1 கண்டுபிடிக்கணும். இன்டெக்ரல் 0 to 1 u3யோட ஆன்சர் வந்து x², v1ஓட ஆன்சர் 1 இன்ட்டு dx. அப்போ இது வந்து என்ன இருக்கும்? இன்டெக்ரல் 0 to 1 x² dx இருக்கும். இதை இன்டெக்ரல் பண்ணால் x³ 3 லிமிட் போட்டுடலாம் 0 to 1. ஸோ இதோட ஆன்சர் 1/3 மைனஸ் 0ன்னு ஒரு ஆர் 1/3. ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u3 v1 ஈக்குவல் டு 1/3. இப்போ எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டோம். ஃபார்முலாவில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாமாம்மா? v3 ஈக்குவல் டு u3யோட ஆன்சர் x² மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u3 v2 அது 1/12 டிவைடட் பை நார்ம் ஆஃப் v2² அது ஒரு 1/12 டிவைடில் 1/12 இருக்கிறத நான் 12/1ன்னு கொண்டு வந்துட்டேன் இன்ட்டு v2 நம்ம x மைனஸ் 1/2 மைனஸ் இப்போ தேர்ட் இதுக்கு வரலாம். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u3 v1ஓட ஆன்சர் 1/3 டிவைடட் பை நார்ம் ஆஃப் v1²ஓட நார்ம் வந்து 1. ஸோ பை 1/1 எடுத்தாச்சு இன்ட்டு v1ஓட ஆன்சரும் 1. ஸோ இதோட ஆன்சர் பாருங்கள் x². இந்த 12ம் கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே வெறும் மைனஸ் தான் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் 1/2 வந்து ப்ளஸ் 1/2. இதில் பாருங்கள் மைனஸ் 1/3 மட்டும்தான் இருக்கும். ஸோ இட் இஸ் x² மைனஸ் எக்ஸ். இந்த ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எல்சிஎம் 6 3 மைனஸ் 2/6 அதாவது 1/6ன்னு வரும். ஸோ இதுதான் v3யோட ஆன்சர் x² மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1/6. ஸோ இப்போது v3யும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம v1 v2 v3 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஆர்த்தோ நார்மல் பேசிஸை கண்டுபிடிக்கணும். அதாவது w1 w2 w3 அதுக்காக இதை கண்டுபிடிக்கணும். ஏன்னா w3 இஸ் நத்திங் பட் v3 பை நார்ம் ஆஃப் v3ன்னு வரும். அதுக்காக இதை கண்டுபிடிக்கிறோம். ஓகேவாம்மா? ஸோ நார்ம் ஆஃப் v3² இன்டெக்ரல் 0 to 1 v3யோட ஆன்சர் p ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாகவும் அடுத்து v3யோட ஆன்சரே q ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக போட்டு இன்ட்டு dx. இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1/1 வச்சு மல்டிப்ளை பண்ண இங்கே பாருங்கள் x² இன்ட்டு x² x⁴ அடுத்து x² இன்ட்டு மைனஸ் எக்ஸ் க்யூப் x² இன்ட்டு 1/6 ப்ளஸ் x²/6. இதை வச்சு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா அடுத்து மைனஸ் எக்ஸ் வச்சு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு x² மைனஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் x² மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1/6 வந்து மைனஸ் x/6. இதுவும் முடிச்சாச்சு. அடுத்து இந்த 1/6 1/6 இன்ட்டு x² வந்து x²/6 1/6 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் வந்து மைனஸ் x/6 1/6 இன்ட்டு 1/6 ப்ளஸ் 1/36 the whole thing into dx போட்டாச்சாமா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் பண்ணலாம். இன்டெக்ரல் 0 to 1 x⁴ டேர்ம் இந்த 1 தான் இருக்குது. ஸோ x⁴ எழுதிட்டேன். x³ டேர்ம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது. ஸோ 2 டைம்ஸ் நெகட்டிவ் 1 இருக்குது. ஸோ இட் இஸ் மைனஸ் 2x³ அடுத்து x² டேர்ம் பாருங்கள் x²/6 ப்ளஸ் x² ப்ளஸ் x²/6 இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 2x²/6 அதாவது x²/3ன்னு வரும் ப்ளஸ் x² அது வந்து 4x²/3ன்னு வரும். எல்சிஎம் எடுத்திங்கன்னா முடிஞ்சிச்சு. அடுத்து எக்ஸ் டேர்ம் என்னென்ன இருக்குது பாருங்கள் 2 இருக்குது. ஸோ மைனஸ் x/6 மைனஸ் x/6 மைனஸ் 2x/6 அதாவது x/3 லாஸ்ட்டில் இது கான்ஸ்டன்ட் 1 ப்ளஸ் 1/36 இன்ட்டு dx. இப்போ எல்லாத்தையும் நம்ம இன்டெக்ரல் பண்ணிடலாமா? x⁴ dx x⁵/5 இன்டெக்ரல் முடிக்க லிமிட் கொடுத்துட்டே வந்துருங்க 0 to 1 மைனஸ் இந்த 2 வெளியே வச்சுக்கிறேன் x³ dxக்கு x⁴/4 முடிச்சோடனே இன்டெக்ரல் கொடுத்தாச்சு 0 to 1 சாரி லிமிட்ஸ் கொடுத்தாச்சு 0 to 1 ப்ளஸ் 4/3 இன்ட்டு x² dx வந்து x³ லிமிட்ஸ் 0 to 1 மைனஸ் 1/3 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்தாச்சு x dxக்கு x²/2 லிமிட் 0 to 1 ப்ளஸ் 1/36 வெளியே dxோட இன்டெக்ரேஷன் x லிமிட் 0 to 1. இப்போ எல்லாத்துலேயும் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்பர் லிமிட் போட்டால் 1/5 லோயர் லிமிட் போட்டால் 0. இங்கே இந்த 2 வெளியில் இருக்குது. அப்பர் லிமிட் போட்டால் 1/4 லோயர் லிமிட் 0 அதனால் பண்ணலை. 4/3 வெளியில் இருக்குது. இங்கேயும் 1/3 மைனஸ் 0ன்னு வரும். ஸோ 1/3 மட்டும் போட்டிருக்கேன். இங்கே மைனஸ் 1/3 இன்ட்டு
1/2 மீதி இருக்கிறது 0 வரும். ஸோ வெறும் 1/2 போட்டேன். ப்ளஸ் 1/36 இன்ட்டு 1 - 0 அதாவது 1 அர்த்தம். இப்போ பாருங்கள் 1/5 மைனஸ் 2/4 நம்ம அது வந்து மைனஸ் 1/2 ப்ளஸ் 4/9 மைனஸ் 1/6 ப்ளஸ் 1/36. இதோட எல்சிஎம் எடுத்தால் 180 வரும். அப்போ வந்து 180 வந்ததுன்னா this into 36 times 36, இது வந்து into 90 times, so minus 90, இது வந்து 20 times, so 4 into 20 plus 80 வரும். 6 கூட 30 times, so minus 30 plus 35 into 5ன்றதுனால இங்கே ஒரு 5. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணால் என்னோடய ஆன்சர் என்ன வருது? 1/180 வருது. எது? norm of V3 ஸ்கொயர். அப்போ norm of V3 வந்து root of 1/180. இப்போ ஆர்த்தோனார்மல் பேசிஸ் கண்டுபிடிச்சிடலாமா? W1 W2 W3. W1 என்னம்மா? V1 by norm of V1, அதாவது 1 by norm of V1 ஸ்கொயர் வந்து 1. அப்போது norm of V1 வந்து root 1, that is 1. 1/1 ஆன்சர் 1. W2 V2 by norm of V2, x minus half தான் V2. norm of V2 ஸ்கொயர் வந்து 1/12 வந்தது. ஸோ norm of V2 வந்து root of 1/12. இதுக்கு அர்த்தம் என்னம்மா? root 1/√12. இந்த √12 மேலே போய்டும். √12 into x minus half. இதுதான் நம்ம W2. W3 என்ன? V3 மைனஸ் norm of V3. V3யோட ஆன்சர் எழுதிட்டேன். இப்போ தான் norm of V3 கண்டுபிடிச்சோம். root of 1/180. இதுக்கு அர்த்தம் root1/√180. டினாமினேட்டரில் கீழே இருக்கிறது மேலே வந்துடும். ஸோ √180 இன்ட்டு √1ன்னா 1 அதை விட்டுடலாம். x² - x + 1/6. ஸோ நம்ம ஆர்த்தோனார்மல் பேசிஸ் W1 W2 W3 எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.